வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரியான பல சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டு பயணம் வந்து நான் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன், ஃபேமிலியோட போகணும்னு நினைச்சிருக்கேன், இப்ப அதுக்கான வாய்ப்பு வரும். நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், முயற்சி பண்றேன், இப்ப அந்த வாய்ப்பும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நீங்க வந்து என்ன மாதிரியான ஆசைகள்லாம் வச்சிருக்கீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தங்களை பொறுத்த வரையும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்தந்த விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷங்க வேறுபடுங்க. சில பேருக்கு நான் பஸ்ல போனாலே நான் சந்தோஷமா இருப்பேன், சில பேருக்கு நான் ஃபிளைட்ல போனாதான் சந்தோஷமா இருப்பேன், சில பேருக்கு எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல டிகிரி கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்காலர்ஷிப்ல கிடைச்சது அப்படின்னா சந்தோஷம், சில பேருக்கு வெளிநாட்டுல கிடைச்சாதான் சந்தோஷம். அதனால உங்களுடைய ஆசை என்னவோ அந்த ஆசைக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத இந்த ராகுவுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கும். எனக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் மேல வந்து செலவழிக்கிறது விருப்பம், சரி அது நடக்கும். இல்ல எனக்கு வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், வீட்டுல அக்செப்ட் பண்ணவே இல்லை, இன்டர் கேஸ்ட் லவ் மேரேஜ், வீட்டுல ஒத்துப்பாங்களான்னு ரொம்ப கவலையா இருக்கு, இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறது. இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்தின் மேல ரொம்ப ஆசை வந்து வச்சிருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்கும். ஆனா அது வந்து நீங்க சரியான முறையில அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்.